கிஸ். இந்த டாபிக் நம்ம பேசலனா யார் பேசுவா? வாங்க, கிஸ் அண்ட் இட்ஸ் மீனிங் அதை பற்றி தான் யூடியூப்பில் இன்றைக்கி பேச போகிறோம். 2025 உங்களுக்கு நான் 25 டைப்ஸ் ஆஃப் கேசஸ் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அதோட மீனிங்கை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், ஃபோர் ஹெட் கிஸ். ஓ நெத்தி முத்தம் போதும், அது மாதிரி ஃபோர்ஹெட்டில் கொடுக்குற கிஸ் தான் ஃபோர்ஹெட் கிஸ். அது கேர், ரெஸ்பெக்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனை காட்டுது. உன் மேலே நான் அக்கறையாக இருக்கேன், உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அழகாக சொல்கிறது தான் ஃபோர்ஹெட் கிஸ். சீக் கிஸ், a friendly or affectionate greeting. நம்ம சீக் கிஸ் யாருக்கு வேணால் கொடுக்கலாம். ஃப்ரெஞ்ச் பீப்புள் யாருக்கு வேணால் யாருக்கு வேணா இல்லை, புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட சீக் கிஸ் கொடுப்பாங்க. வாசமாக இருக்க எல்லாருக்குமே சீக் கிஸ் கொடுக்கலாம். நான் நிறைய பேருக்கு சீக் கிஸ் கொடுத்துருக்கேன், என் குழந்தைங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, தங்கச்சிங்களுக்கு. there's a lot of cheek kisses in my life. Eskimo kiss, rubbing nose to express playfulness and love. மூக்கு இடிச்சுக்கும் இல்லையா, அதுதான் அந்த எஸ்கிமோ கிஸ். அண்ட் இது கண்டிப்பாக பார்ட்னருக்கு தான் கொடுக்க முடியும், வேறு யார் மூக்கும் நம்ம பக்கத்தில் போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரெஞ்ச் கிஸ், பேஷனேட் அண்ட் டீப் ரொமான்டிக் லவ். ஃப்ரெஞ்ச் கிஸ் நம்ம ரொம்ப டீப்பாக ஆழமாக லவ் பண்ணுற ஆளுக்கு கொடுக்குறது. அண்ட் இதோட ஒரிஜின் ஃப்ரெஞ்ச்னால அது ஃப்ரெஞ்ச் கிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக் கிஸ், சென்சுவல் அண்ட் செடக்டிவ் அஃபெக்ஷன். as we all know, neck kisses neck kiss, sensual and seductive affection. உன் மேலே நான் பாசமாக இருக்கேன், உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸும் இருக்குது, அதுக்கு தான் இந்த நெக் கிஸ் கொடுக்குறது. பட்டர்ஃப்ளை கிஸ் என்னோடய ஃபேவரட் இது, பட் இது வரைக்கும் நான் அந்த கிஸ் வாங்கினதே இல்லை. ஃப்ளட்டரிங் ஐலாஷஸ் நியர் சம் ஒன் ஸ்கின், சிம்பிளைசிங் டெண்டர்னஸ். தெய்வ திருமகனில் அந்த குட்டி பாப்பா கொடுக்கும் இல்லையா அவங்க அப்பாவுக்கு, அந்த கிஸ் இது. கண்ணோட ஐலாஷை வச்சுட்டு கையிலையோ இல்லை கன்னத்துலேயோ ஃப்ளட்டர் பண்ணுறது பட்டர்ஃப்ளை மாதிரி, அதனால தான் இது பட்டர்ஃப்ளை கிஸ். ஹேண்ட் கிஸ், சைல் ஆஃப் அட்மிரேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட். இது நிறையா மூவிஸில் நான் பார்த்துருக்கேன், நான் ரியல் லைஃப்லேயும் வாங்கியிருக்கேன். ஸோ இது ரொம்ப அழகான ஒரு கிஸ். லைக் கார்லேருந்து வெளியில் இறங்கும் போது கிஸ் பண்ணி வெளியே வர சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஹேண்ட் கிஸ்ஸில் வந்துட்டு. ஏர் லோப் கிஸ், டீசிங் அண்ட் ஃப்ளிட்டேரியஸ் இல்டிமசி. நம்ம ஏர் லோபில் கிஸ் பண்ணுறது, அதாவது காதோட எலும்பில் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். நோஸ் கிஸ், பிளேஃபுல் அண்ட் ஸ்வீட் அஃபெக்ஷன். டிரெக்டாக நோஸ்லேயே போய் கிஸ் பண்ணுறது தான் இந்த நோஸ் கிஸ். இது ஒரு அல்வையும் காட்டுது, அதோட ஒரு லாட்டினஸையும் கூட காட்டுது, செல்லமாக அந்த மாதிரி. ஜா லைன் கிஸ், டிசையர் அண்ட் அட்ராக்ஷன். சில பசங்களுக்கு ஒரு பொருள்களுக்கு ஜா லைன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஆஃப் திஸ் ஜா லைன் கிஸ், பட் இட்ஸ் a nice one to hear though. ஜா லைனில் கிஸ் பண்ணுறது அது அவங்க மேலே டிசையரையும் அட்டென்ஷனையும் அட்ராக்ஷனையும் காட்டுது. க்ளோஸ்ட் ஐஸ் கிஸ், இது ரொம்ப க்யூட்டான ஒரு கிஸ். கண்ணை மூட சொல்லிட்டு கண்ணு மேலே கிஸ் கொடுக்குறது. இது ஒரு டீப் எமோஷன், கலெக்ஷன் அண்ட் ட்ரஸ்ட்டை காட்டுது. நம்ம எல்லாருக்கும் கண்ணு வரைக்கும் போயெல்லாம் கிஸ் கொடுக்க மாட்டோம். யார் மேலே நமக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் இருக்கோ அவங்களுக்கு கொடுக்குற கிஸ் தான் இந்த க்ளோஸ்ட் ஐஸ் கிஸ். லிப் பைட் கிஸ், லிப் பைட் கிஸ், பேஷன் வித் a hint of dominance. ஒருத்தவங்களை டாமினேட்டிங்காக கிஸ் பண்ணுறது, ஆனால் அவன் மேலே பேஷனாகவும் இருக்கேன், அவன் மேலே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கேன் அப்படிங்கிற கிஸ் தான் இந்த லிப் பைட் கிஸ். சிங்கிள் லிப் கிஸ், இன்டிமேட் அண்ட் லவ்விங் கனெக்ஷன். சிங்கிள் லிப் கிஸ் மேபி நமக்கு லிப்ஸில் அப்பர் லிப்ஸ் லோவர் லிப்ஸ் ரெண்டு இருக்குது, லைக் லேயர் ரெண்டு இருக்குது இல்லையா. ஸோ ஒரு லிப்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கிஸ் பண்ணுறது இந்த சிங்கிள் லிப் கிஸ்ஸாக இருக்கலாம். பெக் கிஸ், பெக் அப்படின்னா யூ ஆர் கிஸ் them but you're shy. டக்குன்னு you're kissing them will take it back your lips. Light and sweet affection. Spider-Man kiss, playful and unexpected romance. வாவ், இந்த ஸ்பைடர்மேன் வந்ததுல இருந்து இந்த ஸ்பைடர்மேன் கிஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸ்பைடி என்ன பண்ணுவார்ல, தலைகீழாக தொங்கிட்டு தன்னோட காதலிக்கு முத்தம் கொடுப்பாரு. And I'm so happy that I have received one Spider-Man kiss as well in my life from my partner.
Angel kiss. Soft kisses on the eyelids showing care and protection. ஐலிட்ஸ் மேலே மெதுவாக போய் கிஸ் பண்ணுறது தான் இந்த ஏஞ்சல் கிஸ். ஏஞ்சல் அப்படின்னாலே கண்ணை மூடி இருக்க மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் அதனால் அந்த கண்ணுக்கு மேலே மெதுவாக கிஸ் பண்ணுறது, கண்ணுக்கு மேலே கூட கிடையாது, ஐலிட்ஸில் போய்ட்டு மெதுவாக கிஸ் பண்ணுறது வந்துட்டு ஏஞ்சல் கிஸ். அண்ட் ஷோல்டர் கிஸ். ஷோல்டர் கிஸ் ஷோல்டர் கிஸ் வந்துட்டு ஒரு ஜென்டலான ரொமான்டிக்கான கிஸ். இது ஒரு டீப் அட்மிரேஷன் அண்ட் டிசைரை குறிக்குது, கம்ஃபர்ட்டையும் ப்ரொடெக்ஷனையும் குறிக்குது. ஷோல்டர்ஸ் அப்படின்னாலே கம்ஃபர்ட் தானே, ஹக் பண்ணுறப்பையும் ஷோல்டர்ஸ் அதெல்லாம் ஹக் பண்ணுவோம். இட்ஸ் அ கம்ஃபர்டபுள் கிஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொடெக்ஷன். ஷோல்டரில் கிஸ் பண்ணி நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இல்டிவேட் and subtle act of kissing in the shoulder. And collarbone kiss, attraction and intimacy. Wow, I just love this. Collarbone அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அழகான பார்ட் ஆஃப் த பாடி, மெயின் பி மேல் ஆர் ஃபீமேல். அண்ட் ஃபீமேல் அது ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அண்ட் அங்கே கிஸ் பண்ணும்போது இட் இஸ் ஃபார் த அட்ராக்ஷன் அண்ட் இன்டிமசி. ஸ்டமக் கிஸ், ஓ டீப் இன்டிமசி அண்ட் ட்ரஸ்ட். ஓ மை காட், ஸ்டமக் கிஸ். ஓகே, ரொம்ப இல்டிமேட்டான மொமெண்ட்ஸில் நடக்கக்கூடிய கிஸ் தான் இது ஸ்டமக் கிஸ். அண்ட் ஸ்டமக் நம்ம பாடியோட சென்சிட்டிவ் பார்ட் அப்படிங்கிறனால இட்ஸ் நாட் ஈஸிலி accessible பை எவ்ரி ஒன் எக்ஸப்ட் ஃபார் யர் பார்ட்னர். சர்ப்ரைஸ் கிஸ், வாவ், இது ஒரு சூப்பர்பான கிஸ். அன்எக்ஸ்பெக்டடான டைமில் நம்ம கிஸ்ஸே எதிர்பார்க்காத நேரங்களில் கிடைக்கிற அந்த கிஸ் தான் சர்ப்ரைஸ் கிஸ். அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்ல, ஒருத்தவங்க கிட்ட இருந்து முத்தம் எதிர்பார்க்காத நேரத்தில் வாங்கும்பொழுது. எஸ், அப்சைட் டவுன் கிஸ். இதில் ஸ்பைடி கிஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். அது ஒரு ஃபன் அண்ட் பேஷனேட் ரொமான்ஸை குறிக்கிறது, கனெக்ஷனையும் குறிக்கிறது. அண்ட் ஹிக்கி, த மோஸ்ட் ஃபேவரட் ஒன், லவ் பைட். இந்த வார்த்தையே ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஹிக்கி. லவ் பைட் வந்து பொசிஷன் அண்ட் பேஷனை குறிக்குது. நீ என்னோடது மட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லவ் பைட் கிஸ். இல்லையா, எனக்கு ஒரு ஸ்பெஷல் லவ் பைட் கிடச்சிருக்கு என்னோடய பார்ட்னர்கிட்டேருந்து. அதனால் மறக்க முடியாத ஒரு லவ் பைட். அண்ட் டு மை சர்ப்ரைஸ் த லவ் பைட் ஃபார்ம்ட் அ ஹார்ட் ஷேப். லைக் இட் இஸ் a universe way of telling me he is your soulmate. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் என்னோடய பழைய வீடியோஸில், ஹார்ட் இஸ் மை ஷேல். விஸ்பர் கிஸ், அதாவது காதுகிட்ட போய் முழுத்துட்டே முத்து கொடுக்குறது, அதுதான் விஸ்பர் கிஸ். இது வந்துட்டு விஸ்பரிங், கிரியேட்டிவ், இல்டிவாசி, இதெல்லாம் அந்த கப்புள்ஸ்குள்ளே நடக்கிற கிஸ். ஓகே, டீசிங் கிஸ், ஸ்லோ பிளேஃபுல் பில்டப் டிசையர். அதாவது செல்லமாக விளையாண்டுட்டே கிஸ் கொடுக்கறது, அதுதான் டீசிங் கிஸ். அந்த ஃபைனல் ஒன்னுக்கு வந்துட்டோம், நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற கிஸ் குட் பை கிஸ். சென்டிமெண்டல் அண்ட் லவ்விங் ஃபேரவல். நமக்கு ஃபேரவல் கிடையாது, இன்றைக்கி வீடியோவோட ஃபேரவல் இது. அண்ட் அதனால் bye-bye my dear YouTubers. Stay shrewd. Bye-bye.